ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தினசாக போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 3. அந்த சின்ன காப்ளின் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த பார்க்கும்போது அந்த அண்டட் ஆர்மி இருக்கிற அந்த பயங்கரமான இடம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். திடீர்னு லூஃபஸ் அந்த இடத்துக்கு வரவோ ஹென்றி பயந்துருதா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமா, யார் இந்த புது காப்ளின் பையன்? ஹே ஹென்றி, இவன் உன்னோட பையன் மட்டும் சொல்லிடுறத. ஹே சும்மா விளையாடுனப்பா அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்றா. அந்த பையனை பத்தி அவ விசாரிக்க போகுவா. அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அந்த காப்ளின் பையன் இவளை பார்த்து பயப்படுவோம். ஹே என்ன பார்த்து பயப்படாத, நான் ஒரு சாதாரண அட்வென்ச்சரர், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு அவ சொல்றா. ஆமா, மனுஷங்களும் காப்ளின்ஸும் ஒன்னா தான் வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவோ, ஆமா நாங்க எல்லாருமே ஒத்துமையா தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்றாங்க. இப்போ அந்த பையன் வந்து சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றான். ஜெயண்ட் ஆஃப் தி சவுத் காணாம போனதுல இருந்து அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ அந்த வைஸ் கிங் தானே சொல்ற அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா கேட்கறான். ஆமா அப்படின்னு நம்ம சொல்றான். அந்த வைஸ் கிங் காணாம போனதுல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்டும் அந்த டீமன் ஸ்னேக்கும் கை கொடுத்துட்டாங்க. அந்த மானுமெண்ட் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. அது ஃபுல்லாவே அண்டர் ஆர்மி தான் இருந்துச்சு. அது போக எங்க ஆளுங்களையும் அவங்களுக்கு அடிமைகளா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அது அவ்வளவு பயங்கரமானதுன்னா அதுகிட்ட இருந்து ஓடுறது தான் பெஸ்ட் அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் சொல்றா. நான் வேணா லார்ட் ஐன்ஸ் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி ஹெல்ப் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி லூஃபஸ் கேட்கவோ, இல்ல இது எங்களோட வில்லேஜ், நாங்களே தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவரையவும் அடிக்கடி நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. நம்ம வேணா அட்வென்ச்சரர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா சொல்றா. இப்போ அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு கிளம்புறா, லூஃபஸோ வெளியே கிளம்புறா. நான் புதுசா கண்டுபிடிச்ச இந்த ஹீலிங் போஷனை லார்ட் ஐன்ஸ் கிட்ட கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியா லூஃபஸ் கிட்ட கொடுக்கவும் அவ்வளோ சரின்னு வாங்கிட்டு போயிருந்தா. இந்த வில்லேஜ்ல எதுக்காக லேடிஸ் ஹெட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்கறான். எங்க பாஸ் ஹென்றி இருக்காங்களா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் அந்த சின்ன பையனை பயன்படுத்தவும், ஹே அவனை பயன்படுத்தாத தம்பி, நீ அந்த லூஃபஸ் கிட்ட தான் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்லுவான். அந்த சின்ன பையனும் சரி அப்படின்னு சொல்றான். இப்போ நைட் ஆகுது. ஹென்றி அவ சிஸ்டர் கூட தூங்கிட்டு இருக்கா. அப்ப கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு எமர்ஜென்சி பாஸ். அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி அவங்க ஆளுங்களை நாங்க போய் பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல ஓகர் சில பேர் இருந்தாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க தான் அவங்களை என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓகர்ஸ் முன்னாடி கொண்டு போய் விட்டுருந்தாங்க. எங்க பாஸ் தான் அவங்களை என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அந்த காப்ளின் சொல்லவோ, எல்லா ஓகர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி பயந்துகிட்டே அவங்கள ஆர்டர் பண்றா. உடனே அவங்களும் சரி எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தலை குனிறாங்க. இப்பதான் புரியுது இவங்க எதனால இந்த காப்ளின்ஸ்க்கு பாஸா இருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு அந்த சின்ன பையன் யோசிக்கிறான். அந்த ஓகர்ஸ் முன்னாடி நிக்கிறது எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நீ பயந்தது வெளியே தெரியவே இல்லை. அவங்கள நம்ம வில்லேஜ்ல தங்க சொன்னதோ கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு இப்ப நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. சோ அவங்க நம்ம வில்லேஜ்ல இருக்கிறது தான் பெஸ்ட். அப்புறமா நாளைக்கு இந்த இராந்தல் வாரன்னு சொல்லியிருந்தல அப்படிங்கவும், ஆமா நாளைக்கு நம்ம 2 பேரும் அங்க போறோமே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்னால வர முடியாது. அந்த டீமன் ஸ்னேக்கை பத்தி நீயே அட்வென்ச்சரர்ஸ் கிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ, எதனால அப்படின்னு அவ கேட்கறா. நிறைய காப்ளின்ஸ்க்கு அடிபட்டிருக்கு, நான் தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் தனியா தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இப்போ அவ தனியாவே போறா. என்ட்ரன்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி கார்டு அவளை பிடிச்சு வச்சு, உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை செக் பண்ணி பாக்குறாங்க. உன்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக்கல் ஐட்டம் இருக்குன்னு சொல்லவும், நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஹார்னை காட்டுறா. இவ்வளவு ஆபத்தான மேஜிக்கல் ஐட்டம் நீ வச்சிருக்கே அப்படின்னு கேட்கவும், எனக்கு இதை ஒருத்தர் ஃப்ரீயா தான் கொடுத்தாரு அப்படின்னு அவ சொல்லவும், இதோட வேல்யூ 3000 கோல்டு காயின்ஸ், இதை ஒருத்தர் ஃப்ரீயா கொடுத்தாருன்னு சொன்னா என்ன நம்ப சொல்லுதியா அப்படின்னு நம்ம கேட்குவோம். அவளே ஆச்சரியப்படுதா. இந்த பொருள் உன்கிட்ட இருக்கா, ஆனா உன்கிட்ட இந்த மேஜிக் பவரும் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். நான் சாதாரண வில்லேஜ் பொண்ணுதான் சொல்லவும், உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு, நீ ஆபத்தான பொருளை வர வச்சிருக்க, இவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்றான். நான் சாதாரண வில்லேஜ் பொண்ணுதாங்க அப்படின்னு அவ சொல்லவும், நம்ம ஹீரோ மோமானா அந்த இடத்துக்கு வரான். ஓ அடமண்ட ஹீரோ சார் மோமான், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு கேட்கறான். ஹென்ரியா எதுக்காக பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நீங்க அன்னைக்கு இன்ஃபீரியா கூட வந்தவர் தானே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ அந்த செக்யூரிட்டி கார்டை கூட்டிட்டு போய் தனியா பேசுவோம். மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம், நீங்க இப்போ இங்க இருந்து கிளம்பலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் செக்யூரிட்டி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. 3000 கோல்டு காயின்ஸ் ஒர்த்துள்ள இந்த ஒரு வேல்யூபிளான பொருளை லார்ட் ஐன்ஸ் எனக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்கா. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு மோமான் சார் கேட்டு வர சொன்னார் அப்படின்னு நான் போய் சொல்லுவோம். நீங்க பார்க்க லூஃபி மாதிரியே கியூட்டா இருக்கீங்க. ஓ சாரி, எங்க வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரியே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கவும், ஃபர்ஸ்ட் லார்ட் மோமான் எனக்கு செஞ்ச ஹெல்ப்க்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருங்க. மெடிசனல் ஹெர்பை விற்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறமா அட்வென்ச்சரர் கில்ட்ல ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரின்னு நான் போய் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்போ அவ அட்வென்ச்சரர் கில்டுக்கு போய் ரெக்வஸ்ட் கொடுக்குறா. ஒரு ஜெயண்ட் அப்புறமா டீமன் ஸ்னேக்லாம் அடமண்டே அட்வென்ச்சரர் தான் கரெக்டா இருப்பாங்க, ஆனா அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லவும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் கேபிட்டல் ஃபண்ட் ஒதுக்குவாங்க தானே அப்படின்னு சொல்லி ஹென்றி கேட்கறா. மொத்தமா எவ்வளவு வருங்கிறத நான் கணக்கு பார்த்துட்டு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளோ காசு என்கிட்ட இருக்குமான்னு தெரியல, இதை வித்தா 3000 கோல்டு காயின் கிடைக்கும், ஆனாலும் இது கிஃப்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ அப்படியே தூங்கிடுதா. மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், உங்களை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். உங்களுக்கு காஃபி டீ ஏதாச்சும் குடிக்க வேணுமா? என் கூட வந்து நீங்க ஒரு இன்ச் கூட மிஸ் பண்ணாம எல்லா டீட்டெயிலையும் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போய் கேட்டுட்டு அனுப்பி வைக்கிறா.
எதுக்கு இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டே வரும்போது அந்த காப்ளின்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெடிசனல் ஹெர்ப்ஸ் எல்லாம் நல்ல வழிக்கு நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நானும் உங்க கூட உள்ள வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், நீ உள்ள போயிருந்தா அந்த செக்யூரிட்டி கார்டு உன்னை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காப்ளின்ஸும் பேசிட்டு இருக்காங்க. நான் இதை அப்புறமா தான் உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்போ கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி அவங்களுக்கு வாங்கின ஆயுதம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறா. எனக்கு வெப்பன்ஸ் பத்தி அவ்வளவா தெரியாது, ஒரு அட்வென்ச்சரர் தான் இதை வாங்க ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்போ, இது உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஹார்னை நான் ஊதி வந்ததுல இருந்தே நீங்க எனக்கு மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ்க்கே ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க, அதுக்காக ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்போ நைட் அவங்க அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்போ அவங்க வில்லேஜ்க்கு கிளம்புறாங்க. வில்லேஜோட சீஃப் வந்துட்டு ஹென்ரியை கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவும், என்னது அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. என்னாச்சு பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருந்தா. லூஃபஸ் அந்த இடத்துக்கு வருவோம், நீங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கவும் அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. உன் ஃபேஸை பார்த்தா சோகமா இருக்கே, என்னாச்சு சொல்லு அப்படின்னு லூஃபஸ் கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. என்கிட்ட சொல்ல மாட்டியா, நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் தரேன் அப்படின்னு அவ சொல்றா. நெக்ஸ்ட் வில்லேஜ் சீஃபா என்ன ஆக சொல்றாங்க. அதுக்கு வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே கூட ஒத்துக்கிட்டாங்க, ஆனா நான் அதுக்கு தகுதியானவளான்னு தெரியல அப்படின்னு அவ சொல்லவும், அப்படியா சரி ஓகே உன் மனசு சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி லூஃபஸ் சொல்றா. இங்க பாரு ஹென்றி, வேற யாராச்சும் வில்லேஜ் சீஃபா வந்தாலும் கண்டிப்பா தப்புகள் பண்ணதான் செய்வாங்க. அதே நீ வந்த அப்படின்னா உன்னால முடிஞ்ச லெவலுக்கு இந்த வில்லேஜை நல்லா வச்சிருக்கலாம். உனக்கு சந்தேகமா இருந்தா அவன் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. அந்த ஓகர்ஸ் தங்குறதுக்கு ஒரு பெரிய இடத்த கட்டி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எப்படி ஒரே நாள்ல கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஹென்றி கேட்கவும், இதை கெட்டுறதுக்காக லார்டைன் ஸ்டோன் காலமா அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்றான். இங்க பாரு ஹென்றி, இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே நீ தான் சீஃப் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, இன்க்ளூடிங் நானும் சேர்த்து தான். அந்த காப்ளின்ஸ் கூட ஒன்னதான் லீடரா ஏத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அவங்கள நான் சமன் பண்ணதுனால தான் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்லவோ, அது உண்மை இல்ல. அவங்கள யார் வேணா சமன் பண்ணி ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, ஆனா நீ அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண, அதனால தான் அவங்க உன்கிட்ட இவ்வளோ பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனாலுமே ஹென்றி கொஞ்சம் தயங்கவோ, எனக்கும் நீ வில்லேஜ் சீஃப் ஆகுறதுல தான் ஆசை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு இன்ஃபீரியா, கண்டிப்பா எல்லாரோட நம்பிக்கையும் நான் வேஸ்ட் ஆக மாட்டேன், இந்த வில்லேஜை நல்ல வழியில நடத்துவேன், நான் வில்லேஜ் சீஃப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் அவ சொல்ல போறா. கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி லூஃபஸ் மேல பறந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஏரி அப்படிங்கிற அவளோட சிஸ்டர் வந்து என்ன நல்ல மூட்ல இருக்க போல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், இந்த ஹென்றி தான் இதுக்கப்புறம் வில்லேஜ் சீஃபா ஆக போறா, இந்த பூச்சிங்களுக்கெல்லாம் தெரியாது அதுங்க சாக போகுதுன்னு சொல்லி நான் ஒரு நாள் இதுங்களை என் காலாலேயே பூச்சிங்க மாதிரி நசுக்க போறேன், இது ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நாசரிக்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு மனுஷங்க அப்படின்னா ஒரு சாதாரண பூச்சிங்க மாதிரி தான். அவங்க யாருக்கும் மனுஷங்களே பிடிக்காது, ரெண்டாவது அவங்க ஈக்குவலுக்கு அவங்க கிடையாதுங்கிறதுனால அவங்க மனுஷங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா சும்மா இப்படி ஒரு சீனை வச்சுட்டு நீங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.